ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard students. Plus classல மேக்ஸ்ல நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினேஷன்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இன்டர்வல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதனுடைய கண்டினியூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டைம்ஸில் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நடத்துகிற கிளாஸஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் யூ வில் பி ப்ராக்டிஸ், யூ வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் மோர் தென் ப்ராக்டிஸ் யூ வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸுங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா ப்ராப்ளம்ஸையும் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்த சம்ஸோடைய நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இன் ஏ கண்டிஷன் எக்ஸாம்பிள் 1.11 let S is equal to செட்டில் கொடுத்துருக்காங்க 1 2 3 and row is equal to 1,1 1,2 2,2 and 1,3 3,1. It is a கண்டிஷனில் அவங்க ரீசன் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். if is row is reflexive ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, if not அது state the reason and write the minimum set of order pairs to be included to row so as to make it reflexive. அப்போ அது எப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதை கண்டிஷன்ஸில் செக் பண்ணுறது வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை எப்படி ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் ஒரு 4 டைப்ஸில் எனக்கு ஒரு இதுலேயும் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இஸ் ரோ இஸ் சிமெட்ரிக்காக இருந்தால் இஃப் நாட் state the reason, write minimum number of order pairs to be included to row so as to make it symmetric and write minimum number of order pairs to be deleted from row so as to make it symmetric. அப்போ என்ன இதில் இன்க்ளூட் பண்ணி டெலிட்டட் பண்ணாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த சிமெட்ரிக்ன்றதை சொல்ல முடியும். அதே போல் டிரான்சிட்டிவ்க்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கும் வச்சு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். in terms of சொல்யூஷனில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய பார்ட் in terms of row is not reflexive. ஏன் நாட் ரிஃப்ளெக்சிவ்னா நான் ஏன் என்ன நம்பர் இருக்கணும் அதே தான் எனக்கு திரும்ப கிடைக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3,3 is not in row so as 1,1 and 2,2 are in row. அதாவது என்னுடைய செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஷினில் கொடுத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாரு, 1,1 இருக்குது, 2,2 இருக்குது. ஆனால் 3,3 என்ன இல்லை அந்த இடத்துல. இட் இஸ் ஏ நாட் அட் ஆல் கன்சிடர் த set. அப்போ therefore are in row that is in a considered orderல சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா it is not reflexive. அப்போ it is enough to include that. அதில் நான் என்ன இன்க்ளூட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா the pair of 3,3 to row as to make it reflexive மாறிடும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டினோடைய சொல்யூஷன். அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் கேட்ட கொஷின்ஸோட சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ இஸ் பிகம் 1,2 இஸ் இன் ரோவில் இருக்குது, பட் 2,1 இஸ் நாட் இன் ரோ. ஓகேவா? அப்போ 2,1ன்றது அந்த ரோக்குள்ளார இல்லை, அதனால் இட் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். அப்போ 2,1 இஸ் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், தட் இஸ் வில் பி இன்க்ளூடிங் த டேர்ம். அப்போ include the pair 2,1 to row so as to make it symmetric சொல்லலாம். it is enough to remove the pair. இல்லைனா ஒன்று நான் இதை என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ரிமூவ் பண்ணும்போது இட் இஸ் சிமெட்ரிக் சொல்லிக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். அப்போ ரோ இஸ் டிரான்சிட்டிவ் பிகாஸ் 3,1
1, 3 are in row. ஓகேவா 3, 1 இருக்கு 1, 3 இருக்கு are in rowல இருக்கு. But 3, 3 is not in row. Okay, அப்போ therefore to make a transitive we have include to the 3, 3 in row. Okay, அதில் நான் include பண்ணனாக்கா it is transitive னு சொல்லிக்கலாம். அப்போ what about will be even after including 3, 3 the relation is not transitive because 3, 1 and 1, 2 னு எடுக்கும்போது 3, 2 அதுக்குள்ளார இருக்கான்னு செக் பண்ணுவேன். அப்போ then will be condition is not satisfied. அப்போ both terms to make it transitive we have to include 3, 2 also in rowல include பண்ணணும். அப்போ ரெண்டு இதை நான் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னாக்கா 3, 2 அண்டு 3, 3 இந்த ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணும் இன் ஏ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை. அப்போ therefore then will be using this condition அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனாக்கா என்ன பண்ணலாம் 3, 1 நான் ரிமூவ் பண்ணிட்டா that will be becomes a transitive. ஒன்று ரிமூவ் பண்ணால் எனக்கு வரணும் டிரான்சிட்டிவ், இல்லைனாக்கா இன்க்ளூட் பண்ணால் டிரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா அந்த ஆர்டரில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னாலே சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே அப்போ வாட் அபவுட் வில் பி சி த டு மேக் ரோ ரிஃப்ளெக்சிவ் வி ஹாவ் டு இன்க்ளூட் 3, 3 அதே போல் சிமெட்ரிக்காக இருந்துச்சுனாக்கா வி ஹாவ் டு இன்க்ளூட் 2, 1 and to make the terms row is transitive இருந்துச்சுன்னா we include the 3, 3 and 3, 2 இது எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா the equivalence relation is satisfied ஆகும். ஓகேவா they include all these pairs, so after including the pairs of the relations becomes this is the condition the set of order pairs. ஓகேவா but this relation is not symmetric because 3, 2 னு எடுக்கிறேன் is in the relation 2, 3 இந்த இடத்துல இருக்கா பாருங்க no. அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் include the term. அப்போ not in the relation so we have to include again 2, 3 also. Now the relations became new relations become 1, 1 2, 2 3, 3 1, 2 2, 1 1, 3 3, 1 3, 2 2, 3 this is the consider about the 3 properties will be satisfied in a condition. அப்போ மூணுமே satisfy ஆச்சுனா தான் it is called about the equivalence relation சொல்ல முடியும். ஓகேவா then will be include the terms இங்கே ரிட்டர்ன் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா it is clear about புரியுதா. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டில் கேட்கக்கூடியது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய சம்டைம்ஸ் 5 மார்க்கில் சம் 5 சப்டிவிஷன்ஸை மட்டும் கொடுத்து வச்சு 5 மார்க்லையும் கேட்பாங்க. இப்போ let us consider the A equal to 0, 1, 2, 3. Construct a relation on A of the following types. இப்போ not reflexive, not symmetric, not transitive. அடுத்து not reflexive, not symmetric, transitive. இந்த ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கு இங்கே கொடுத்துக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் நான் எனக்கு let us consider the relations கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கு உள்ள ரிலேஷன்ஸை வச்சு கொடுத்த செட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லைன்றதை செக் பண்ண போகிறோம். ஓகேவா வாட் அபவுட் வில் பி ஃபர்ஸ்ட் ஒனுடைய சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இங்கே எனக்கு ஏ செட் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 0, 1, 2, 3. அப்போ 0 ஏ செட் என்னென்னு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா A equals to 0, 1, 2, 3. ஓகேவா இது என்னுடைய given A set. Let us the pair நான் பேராக எடுக்க போகிறேன் 1, 2னு ஒரு பேர் எடுக்கிறேன். அப்போ 1, 2னு எடுக்கும்போது to make the relation not symmetric consider the relation 1, 2 is transitive if we include the term 2, 3 and not include the 1, 3. Then the relation is not transitive. So the relation 1, 2, 2, 3 is not reflexive. அப்போ எந்த இது எடுத்தால் எனக்கு ரிஃப்ளெக்சிவ் வராது, சிமெட்ரிக் வராது, ஆனால் அதே போல் டிரான்சிட்டிவ் வராதுன்ற ஆர்டரில் நான் எடுத்து பேர் ஆஃப் த டேர்ம் சொல்லலாம் 1, 2, 2, 3. 1, 2 இட் இஸ் எ சிமெட்ரிக் சொன்னாலே இட் இஸ் எ ரிஃப்ளெக்சிவ்னு சொன்னாலே சேமாக இருந்தால் மட்டும்தான் நான் ரிஃப்ளெக்சிவ் சொல்ல முடியும். தட் இஸ் மீன் ஃபார் 1, 1. ஓகே இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த கண்டிஷன்ஸில் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லணும்னால 1, 2னு எடுத்துக்கிறேன். அப்போ 1, 2னு எடுத்துகிட்டு சிமெட்ரிக் சொல்லணும்னாக்கா தட் இஸ் வில் பி கன்சிடர் அபவுட் வாட் அபவுட் சிமெட்ரிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1, 2, 2, 1ன்னு சொன்னால் இட் இஸ் ஏ சிமெட்ரிக் சொல்லலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2, 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2, 3ன்னு எடுக்கும்போது தென் வில் பி கன்சிடர் 1, 2, 2, 3. அப்போ therefore that is it is not a
symmetric. And also transitive பாருங்க, then will be find out the resultant of the terms. It is also construct the more example. இதெல்லாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதே போல் நிறைய இன்க்ளூட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆர்டர். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன்னோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா transitive இருக்கணும், not reflexive and not symmetric சொல்லணும். அப்போ just now we have to see that the relation 1,2 is a transitive. அப்போ அதில் என்ன இருக்காது, எனக்கு reflexive இருக்காது, symmetricum இருக்காதுன்றதை சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ சேம். let us start with the pair 1,2 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். since we need symmetricity we have to include the pair 2,1 அந்த இடத்துல include பண்ணுறோம். at the stages in terms of 1,1 2,2 are not here, the relation is not transitive. 1,1 2,2 அந்த இடத்துல இல்லைனாக்கா the relation is என்ன சொல்லலாம், not transitive. அப்போ those the relations 1,2 2,1 is இருந்துச்சுன்னா it is a not reflexive but it is a symmetric. okay, it is and it is not transitive also, therefore then the relation is called about the given condition. okay, and also fourth one part, if we include the term pairs 1,1 and 2,2 to the relation discussed in third one, நம்ம third one discuss பண்ண அதே same will be become transitive. those 1,2 2,1 1,1 2,2 is not reflexive. அப்போ then since it is a symmetric and it is not a and it is transitive. okay, a relation அதே போல் next one பார்த்தீங்கன்னா reflexive property satisfy பண்ணணும். அப்போ the pairs எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க 0,0 1,1 2,2 3,3. unfortunately it becomes a symmetric and a transitive, ரெண்டுமே எனக்கு satisfy ஆகும் both of the termsல. அப்போ those the terms என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா in terms of we will be considered the reflexive, it is not symmetric and not transitive சொல்லணும்னாக்கா then will be required the terms. okay, he will be insert the 1,2. okay, and also proceeding the likes in this we get the relation in the order reflexive, transitive and not symmetric. and also seventh one also same as above, we get the relation 0,0 1,1 2,2 3,3 1,2 2,3 3 2,1 3,2, that is a reflexive, symmetric and not transitive. we have the relation about the which is reflexive, symmetric and transitive ன்றதை find out பண்ணி last one நான் சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? and also same as also next one model of the question, it is a very important 3 mark type question and also 2 markலையும் கேட்கக்கூடிய questions தான் இது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. in the set z is of an integers define m relation n if m minus n is a multiple of 12, m minus n is a multiple of 12, prove that R is an equivalence relation proof பண்ண சொல்லியிருக்காங்க. equivalence relationனாலே 3 கண்டிஷனை satisfy பண்ணோம். என்னென்ன கண்டிஷன், reflexive satisfy பண்ணணும், symmetric satisfy பண்ணணும் and transitive satisfy பண்ணணும். அப்போ what about will be considered m minus n is equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ what about we get the term 0 equal to 0 into 12, hence m relation m proving that the R is reflexive. அதே போல் m relation n க்கு எடுக்கும்போது then m minus n is equal to 12k for some integer k எடுக்கும்போது then will be positive or negative, in terms of sign will be changed, then will be minus k, and hence n or m is those that show that R is symmetric என்றதை ஷோ பண்ணி காமிக்குது. ஓகேவா, and also m relation n and n relation p, then m minus n equal to 12k, n minus p equal to 12l இந்த ஆர்டரில் எடுக்கிறோம் for some integers k and l. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் in terms of write பண்ணும்போது m minus n will be cancel, m minus p equal to 12 into k plus l, and hence m relation p ன்னு சொல்லிக்கலாம். this is also satisfied in a transitive. அப்போ both of the terms condition will be satisfied, it is called about the equivalence relation சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா, it is clear about. இதில் டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். what about the definition, அதே போல் தியரமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தியரம்ஸ் you will be read out the term and also same method of the terms in a definition, very important part, inverse ஓட definition கொடுத்துருக்காங்க. if R is a relation from A to B, then the relation R power minus 1 defined from B to A by R inverse equivalence to B comma A, such that A comma B belongs to R, is called the inverse of the relation R. inverse of the relation
R ன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா புரியுதா and see the next one okay அதுக்கு some examples inverse of the terms எப்படி find out பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம் or if r is equals to 1 a 2 b 2 c 3 a ன்னு கொடுத்திருக்காங்கன்னா then the r inverse அப்படியே reverse அந்த ஆர்டினேட் அப்படியே சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்க வேண்டியதான் a 1 b 2 c 2 a 3 it is a inverse of a given relation சொல்றது ஓகேவா புரியுதா are you understood this model la exercise number 1.2 பார்க்க போறோம் okay you see the exercise 1.2 in your first question உங்களுக்கு வீடியோல வரது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்ளம் terms of solve பண்ணி காமிச்சிருப்போம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க உங்களுடைய கிளாஸ் ஒரு நோட்ல ஏனா ரிவிஷன் டைம்ஸ்ல உங்களுக்கு most of useful-ஆ இருக்கும் okay அப்ப exercise 1.2 ல discuss the following relations for reflexivity symmetricity and transitivity okay மூணுதே ரிலேஷன்ஸை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் எடுத்துக்கறேன் the relation are defined on the set of all positive integers by m relation n if m divides n if m divides n அப்ப s is equal to set of all positive integers s is equal to set of all positive integers னு எடுத்தாச்சு அப்ப then will be first one எடுத்துக்கலாம் பாருங்க m relation m வந்துச்சுனா m divides m it is reflex னு சொல்லிக்கலாம் அதே போல m relation n ல எடுக்கறேன் அப்ப m divides n but n relation n does not divide m that is in terms of positive integers ல எடுக்கறாங்க அப்ப what about will be considered that is m relation n does not divide that is n relation m அப்ப therefore it is not symmetric about and what about in a last one part of the term transitive proof பண்றதுக்கு m relation n relation r as n divides r அப்ப therefore it is a transitive அப்ப ரெண்டு conditions satisfy பண்ணுது one of the conditions will be not satisfied ஓகேவா okay and see the next one second part what about the second part of the solution let p be denote the set of all straight lines in a plane straight lines in a plane ல எடுத்துருக்காங்க the relation are defined by L relation m if L is a perpendicular to m ன்னு சொல்றாங்க அப்ப L is a perpendicular to m ன்னும் போது எப்படி find out பண்ணலாம் first of all we consider the set p equal to the set of all straight lines in a plane ல எடுத்துக்கோம் L relation m that is will be considered L is perpendicular to m L is perpendicular to m and also it is a symmetric about the terms ல சொல்லும்போது அத ரிஃப்ளெக்ஸிவ் ல சொல்லும்போது L relation L it is not perpendicular to L அப்ப therefore not reflexive ஏனா ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு வந்து perpendicular இது பண்ண முடியுமான்னு பார்த்தீனா it is not perpendicular அப்ப therefore it is a not reflexive அதே L relation M is பாக்கும்போது பார்த்தீனா it is a perpendicular அதே போல M relation L க்கு எடுக்கும்போது also perpendicular ல வரும் அப்ப it is a symmetric about the term and also last one transitive will be proved அப்ப L is a perpendicular to M வந்துச்சுனா M is a perpendicular to N அப்ப L is parallel to N L is parallel to N அப்ப therefore it is not transitive ஓகேவா அப்ப therefore then hence find out the resultant of the term and what about in a third part of the solution okay let A be the set consisting of all the members of family the relation are defined by A relation B if A is not a sister of B A is not a sister of B அப்ப the set of all members of the family எடுத்துருக்காங்க A relation B is not a sister of B அப்ப A relation A is not a sister of A that therefore it is a reflexive okay and second one பாத்தீனாக்கா A relation B A is not a sister of B that is a B relation A B is not a sister of A அப்ப it is a symmetric சொல்லிக்கலாம் அப்ப both of the conditions will be satisfied and the last one of the condition A relation B A is not a sister of B B relation C வந்து பாத்தீனா B is not a sister of C அப்ப therefore it is a consider about A relation C A can be a sister of C அப்ப it is not a transitive okay புரியுதா and fourth one part what about will be fourth one part let A be the set consisting of all the female members of a family
the relation are defined by A relation B if A is not a sister of B. But what about will be considered? First in our solution the set of all will be considered. The set of all female members of family what about will be condition about will be check about A relation A. A is a sister of A. It is a reflexive. A relation B edukurom. A is a sister of B. B relation A edukumbod B is a sister of A. Both of the conditions will be satisfied. It is a symmetry. And also A relation B, B relation C. It is also can be sister of C varumbodhu. What about will be A B in terms of will be find out the C க்கு வரும்போது it is a not transitive and the conditions will be not satisfied. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே சேம் as also fifth one பார்த்தீங்கன்னாக்கா அந்த set of all natural numbersல கொடுத்துட்டு the relation are defined by x relation y if x plus 2y equal to 1 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x plus 2y ஓட வேல்யூஸ் ரிலேஷனில் சொல்லும்போது equal to 1 r is an empty set ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ what about x relation x? அப்போ x y இருக்கிறதுல x எடுத்துருக்கோம். x plus 2x equal to 1, x is equal to 1 by 3. As a set of all natural number 1 by 3 is not considered about the natural number. Therefore it is not reflexive. அதே same as also x relation y equal to y relation x. x plus 2y equal to 1. It does not imply that y plus 2x equal to 1. And it is not equal the condition. It is a y equal to 1 minus x divided by 2. It is not a symmetric. And also last one transitive சொல்றதுக்கு then will be find out the relations x relation y, y relation z. And the order எடுக்கும்போது minus x is equal to y, that is minus 1 comma 1 does not belongs to the set of all natural number. அப்போ it is not a transitive. ஓகேவா? It is clear about புரியுதா? வீடியோஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிங்க. இதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வீடியோவை பாஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க உன்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில். ஓகேவா? அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம்ஸ் வில் பி கன்சிடர். லெட் a capital X is equal to A, B, C, D and R is equal to given the set of order pairs la kuduthirukanga. Write down the minimum number of order pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive and equivalence. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் சம் பார்த்தோம்ல அதே சேம் டைப் ஆஃப் த கொஷின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் கொடுத்துக்கிற எக்ஸ் எடுத்துக்கிறோம் ABCD அண்ட் ரிஃப்ளெக்சிவ் R is equal to set of order pairs கொடுத்துருக்காங்க அதையும் ரைட் பண்ணிக்கலாம். வாட் அபவுட் த we need to include ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா என்ன இன்க்ளூட் பண்ணணும்? A, A இருக்குது, B, B இருக்குது. என்ன இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுதான் என்னுடைய ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் A, B, C, D. அதில் A, B, B இருக்குது. C, C and D, D இல்லை. We include the numbers set of order pairs C, C and D, D. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா it will be make about the reflexive satisfied. And second one பார்த்தீங்கன்னா symmetric. அப்போ we need to include என்ன பண்ணலாம் பாருங்க A, C, C, A அப்படி include பண்ணால் that is a symmetric will be satisfied. And next one R is a transitive. அப்போ what about in A, that is A, C. அப்போ A, C is a transitive. ஓகேவா? அப்போ therefore then will be find out the resultant of the term. And the last one will be considered. What about in a condition about in terms of that is will be to make R reflexive we need to include C, C. அதே போல் R is symmetric andana we need to include C, C and C, A for transitive. The relation now becomes total A, B, A, C, C, C and C, A. It is called about the R is an equivalence relation சொல்லிக்கலாம். ஓகேவா? that is will be find out the resultant of the term. Okay? And third sum. What about in a third question? Let A equal to A, B, C ன்னு கொடுத்துட்டாங்க. அதே set of order pairs சொல்லிட்டு write down the minimum number of the order pairs to be include the to R to make it ன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியும்? அது சம்ஸ் என்னது எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓரியன்டாக 1 மார்க் டைப்ல டேட்டா சொல்லியாச்சு. C, C, A nothing, C, C and C, A. ஓகேவா? புரியுதா? And next one part of the terms, fourth question, let P be the set of all triangles in a plane and R be the relation defined on P as A relation B if A is similar to B. அப்போ prove that R is an equivalence relation. R is an equivalence relation சொல்லியிருக்காங்க. அப்போ P equal to the set of all triangles in a plane
அப்போ A relation B equivalents to A is similar to B ன்னு சொல்லிக்கலாம். அதே போல் A relation A ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா every triangle is a similar to itself. Okay, அப்போ therefore this condition will be satisfied about the reflexive. அதே போல் next second one what about will be find out symmetric proof பண்ணுறதுக்கு A relation B. அப்போ A is a similar to B இருந்துச்சுன்னா B is also a similar to A வா இருக்கும். அப்போ it is also a symmetric properties will be satisfied. And A relation B and equivalence to B relation C equal to A relation C. அப்போ A is similar to B and B is similar to C, therefore the A is similar to A in both it is a transitive conditions will be satisfied, therefore R is an equivalence relation சொல்லிக்கலாம். ஓகேவா, this is a fourth one sum. Okay, and fifth one sum ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த set of all natural numberல கொடுத்துட்டு then will be find out the relations எப்படி find out பண்ணுறாங்க. இங்கே அவங்க ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காங்க ரிலேஷனாக இருந்துச்சுன்னா 2A plus 3B equal to 30. Write down the relations by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. Okay, எப்படி find out பண்ணலாம்? First the set of all natural numbers. அப்போ R is equal to 3,8, 6,6, 9,4, 12,2. அப்போ then will be find out the set of R is a not reflexive. 3,3 does not belongs to R. It is R is not a reflexive. And next one பார்த்தீங்கன்னாக்கா then will be find out A 3,8 belongs to R. 3,8,3 does not belongs to R. R is not symmetric. Adhe same as also A, B, B, C does not belongs to R. R is transitive. It is a not equivalence relation. In the conditions use பண்ணி தான் then will be find out the result. Okay வா? It is clear about புரியுதா? இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்ஸும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. You will be next one's classes உங்களுக்கு revision timesல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, we'll see the remaining part of the terms next class. ஓகேவா, thank you to all. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Park. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the function. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.